ஹாய், வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்லெஸ் பிளாக் கரண்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பவுல், ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 250 ml கப்பில் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். இங்கே ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எக்கு சேர்க்க போகிறதில்ல, எக்லெஸ் தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு மைதா ஒரு சைடு, இல்லைன்னா பேக்கிங் பவுடர் ஒரு சைடு அந்த மாதிரி நின்றுக்கும். அதுக்கு நல்லா சலித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு தடவை சலித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா ஒரு சைடு வந்து பொங்கி வரும், ஒரு சைடு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம ஈவனாக வர்றதுக்காக 2 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். போதும். இப்போ நான் இங்கே வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டிலேயே வந்து பால் காய்ச்சி உரம் ஊற்றி நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஹோம்மேட் தயிராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கடையில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். இது நீங்கள் வீட்டிலேயே பண்ணிட்டீங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும், தண்ணியெல்லாம் இல்லாமல். அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தயிரையும் பேக்கிங் சோடாவும் போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 250 ml கப்பில் அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது எப்படி பொங்கி வரும், அந்த மாதிரி பொங்கி வரும். இப்போ இது வந்து ஒரு சைடாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் மில்க்கு வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இருக்கட்டும். இங்கே நான் 100 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணாத சர்க்கரையாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பால் மிக்ஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். அதனால் பொடி பண்ணாத சர்க்கரையே எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நான் அரை கப்பில் 3/4 கப் வந்து எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வயர் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் தயிரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மைதா மாவு, பேக்கிங் பவுடரும், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி நல்லா சலிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கேக் மோல்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே 6 இன்ச்சு பேனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பேக்கிங்க்கு வச்சிடலாம். 180 டிகிரிக்கு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 3/4 கப் வந்து, அதாவது ஒரு கப்பில் வந்து 3/4 கப்பு க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து ஐசிங் சுகர் வந்து சேர்க்குறேன். 1/4 கப்பு ஐசிங் சுகர். உங்களுக்கு என்ன ஸ்வீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இதில் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் ஐசிங் சுகர் சேர்த்துருக்கேன். போட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்காக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் கரண்ட் கேக் செய்கிறதுனால நான் இதில் வந்து 2 ட்ராப்ஸ் வந்து வயலட் கலர் ஃபுட் ஜெல் கலர் வந்து சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வந்து பத்தலைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை வந்து சைடில் இருக்கிறவங்க க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கலர் அந்த வயலட் கலர் வரும். இப்போ வந்து எனக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு ட்ராப் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ட்ராப் போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கேக்கு பேக் ஆனதும் நம்ம இதை வந்து எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, கவர் பண்ணி.
அப்போ தான் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஒயிட் காம்பவுண்ட் வந்து 85 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா மேலே வந்து நம்ம அந்த கிளேஸ் மாதிரி செய்யறதுக்காக நான் வந்து ஒயிட் காம்பவுண்ட் 85 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவு 85 கிராம் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ஸ்பாஞ்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே பாருங்கள், ஒட்டாமல் நல்லா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணதெல்லாம் வச்சு இந்த டபுள் பாயிலிங் பண்ணது எல்லாமே வந்து ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம் கேக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒயிட் காம்பவுண்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் மெல்ட் பண்ணி, அதில் வந்து நான் இப்போ பர்பிள் கலர் வந்து 1 ட்ராப் சேர்த்துக்கிறேன். அதாவது ஜெல் கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லிக்விட் கலர் சேர்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஜெல் கலர் சேர்த்திங்கன்னா நீங்கள் 1 or 2 ட்ராப்ஸ் சேர்த்திங்கனாவே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் கலர் வந்து கிடச்சிரும். அதுக்காக தான் வந்து ஜெல் கலர் சேருங்கன்னு சொல்லுது. லிக்விட் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுட் கலர் வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா ஹெல்த்துக்கு ஏற்றுக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ஜெல் கலர் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளோட கேக்கை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேக் போர்டு பேஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. எதுக்காகனா கேக் வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக தான், இல்லைனா வந்து விழுந்துடும், நகர்ந்துக்கிட்டே வந்துடும். அதுக்காக தான். இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் வைக்கிறேன். இப்போ இது மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் பிளாக் கரண்ட் க்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாக் கரண்ட்டோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் வந்து கொஞ்சமாக பிளாக் கரண்ட்டு க்ரஷ்ஷை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேக்கில் வந்து சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண விப்பிங் க்ரீமை போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிளாக் கரண்ட்டோட க்ரஷ்ஷு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லேயரையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி சுகர் சிரப்பு, விப்பிங் க்ரீம் போட்டு க்ரஷ் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் லேயரும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நான் ஏன் இப்படி இருக்குதுன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா ஒயிட் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும், அது வந்து நம்ம இது மேலே ஊற்ற போகிறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணாலே போதும். ஏன்னா ஃபுல்லாக அது கவர் ஆகிக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒயிட் காம்பவுண்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பேலட் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. சைட்லேயும் நம்ம வர்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம க்ரீம் வந்து இப்போ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளான டிசைனே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். வந்து என் கஸ்டமர் வந்து சிம்பிளாக கேட்டதுனால நான் சிம்பிளாக வந்து டிசைன் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய பிளாக் கரண்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.